வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக வேலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு தசரதன் அவர்களுடைய தலைமையின் கீழாக இந்த செய்தியாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த சந்திப்பு எதற்காக என்ற ஒரு நிகழ்வு என்றால், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சேவைக்கான அர்ப்பணிப்பு, நாட்டின் வளர்ச்சி, அதன் மூலமாக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 11 ஆண்டு காலமாக மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய பரிணாம வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். நாட்டினுடைய வளர்ச்சி உலக நாடுகளில் முன்னிலையில் இந்தியா, பாரதம் ஒரு சிறந்த தலை நிமிர்ந்து நிற்கின்ற நாடாக எந்த காலகட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் எதுவாக இருந்தாலும் அதை திறன்படன் எதிர்த்து அதன் மூலமாக மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய நலன், நாட்டின் நலன், இதை முன்னிறுத்தி நாட்டினுடைய கலாச்சாரம், நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகள், நாட்டு மக்களுடைய தனிநபருடைய வளர்ச்சி, இதன் மூலமாக நாட்டினுடைய ஒப்பற்ற புதிய இந்தியாவை உருவாக்கி கொடுத்துள்ளார் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுடைய எண்ணற்ற செயல்பாடுகள், அவருடைய ஆட்சி என்பது அதை ஆட்சி என்று கூறாமல் நல்லாட்சி என்றுதான் கூற வேண்டும். அந்த நல்லாட்சியினை சீரும் சிறப்புமாக இந்தியா வறுமை நாடு, இந்தியா பின்தங்கிய நாடு, இந்தியா பிற நாடுகளிடத்தில் கையேந்துகின்ற நாடு என்ற காலகட்டத்தெல்லாம் மாற்றி, இந்தியா என்றால் வளர்ச்சி, இந்தியா என்றால் பாதுகாப்பு, உலக அரங்கத்தில் ஒரு உன்னதமான தலைவனாக, பிற நாடுகள் பின்பற்றுகின்ற வழியில் நாட்டினுடைய திட்டங்களை, மக்களுடைய நலன் திட்டங்களையும், குறிப்பாக ஏழை என்ற சொல் இல்லாமல் பெண்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு, பெண்களுடைய வளர்ச்சி, பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான ஆக்கப்பூர்வமான சக்தியாக, நாரி வந்தன சக்தியாக இன்று பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டை தன்னுடைய சேவையின் அர்ப்பணிப்பின் மூலமாக வளர்ந்த இந்தியாவை உருவாக்கியுள்ளார். பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், பொருளாதார வளர்ச்சியிலும் நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டிருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 2024 டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக 24 லட்சம் கோடி மக்களுக்கு யூபிஐ அக்கௌண்ட் மூலமாகவும், அதே மாதிரி 83% டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நேரடியாக டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக நாட்டு மக்களுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஒரு நவீன உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் மொபைலுடைய யூசேஜ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை 106 கோடிக்கும், அதே மாதிரி இன்டர்நெட்டோட வசதிகள் உடன் கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பேண்டிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 97 கோடி மக்களுக்கு போய் இந்த சேவை, அதாவது டிஜிட்டலைசேஷன் மூலமாக பணவர்த்தனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அலைபேசி பயன்படுத்துவதோட எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அதிகப்படியான எண்ணிக்கையில டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள இந்தியாவும் இருக்கின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் அவர்கள் எந்த நிதி நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று பட்டியலை காட்டுங்க, எந்த நிதியெல்லாம் கொடுக்கப்பட்டு அது முழுமையாக கிரகிக்கப்பட்டது, எந்த நிதி முழுமையாக கிரகிக்கப்படாமல் எவ்வளவு நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தான் எதிர்பார்த்து தன்னுடைய கஜானாக்கு வராத நிதியெல்லாம் மத்திய அரசாங்கம் நேரடியாக மாநில அரசாங்கம் தமிழகத்திற்கு அது கஜானாக்கு போய் அவங்க வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நேரடியாக மக்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியமோ, அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, நேரடியாக பரிவர்த்தனை மூலம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த குற்றச்சாட்டு நிச்சயமா எழுப்பதான் செய்வாங்க. அது பயனற்ற குற்றச்சாட்டு, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை தான் பார்க்கப்படுது.